ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான அடை தோசை மாவு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பருப்பு தோசை. இந்த தோசை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு வந்து புளிக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லைங்க. அரைச்சி உடனே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாவு எப்படி அரைக்கிறதும் தோசை எப்படி செய்கிறதுண்டும் அது கூடவே சூப்பரான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுனாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பில் எந்த கப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கப்லேயே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுங்க. 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1½ கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், 3/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஊறுறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறினா போதுங்க. பருப்பு அரிசியெல்லாம் நல்லா நமக்கு ஊறி கிடச்சிரும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு இல்லைங்க, 1 மணி நேரம் ஊறினாவே போதும். நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கை விட்டு பிசைஞ்சிங்கன்னா பருப்பில் நிறைய அழுக்கு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது கூடவே ஒரு 7 8 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஊறினா போதுங்க. பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சா போதுங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இது கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஊற வேண்டாம், ஊறாமே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, வாயில் கடிபடுறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வேண்டாம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு ஸ்கிப் பண்ணிடுங்க. வாயில் கடிபடுறதுக்கு நல்லா இருக்குங்க, அதனால் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் கடுகு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க, பொடிசா கட் பண்ணி. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட முருங்கைக்கீரை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி விட்டு அலசி இதை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. முருங்கைக்கீரை நல்லா வேகணுன்ட்டு இல்லைங்க, நல்லா ஓரளவுக்கு சுண்டுனா போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிரும் நமக்கு. நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம், வரமிளகா ஒரு 7 8 சேர்த்துக்கலாங்க, தக்காளி ஒரு 4-5 சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸில் எலுமிச்சைப்பழ சைஸில் பாதி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும் வேகணும் அப்படின்ட்டு இல்லைங்க, சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகா கொஞ்சமாக பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடை தோசை மாவு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தோசை கல்லில் கொஞ்சமாக மாவு விட்டு இந்த மாதிரி சைஸில் சுட்டு எடுத்துக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான தோசை மாவுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கம் போல் எப்பயும் போல் தோசை ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் விட்டு தோசையை திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான அடை தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அடை தோசை மாவில் எப்படி சூப்பராக அடை தோசை செய்யறதுன்னு, அது கூடவே சூப்பரான தக்காளி கார சட்னி எப்படி செய்யணும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.